தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பாதையில் நிறுத்தப்பட்ட பாலம் கட்டும் பணியை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன், இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மாத்தூர் மற்றும் ஒத்தவீடு கிராமங்களை சுற்றியுள்ள 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 கிராமங்களை இணைக்கும் வகையில் குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 2022ஆம் ஆண்டு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் சுமார் 22 கோடி மதிப்பீட்டில் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு பணிகள் தொடங்கிய நிலையில் பாலத்தின் தென்புறம் பகுதியில் சாலைகள் போடப்பட்டு வடபுறம் பாதையில் பாலம் கட்டும் பணிகள் கட்டப்படாமல் பணிகளை நிறைவு செய்யாமலும் நெடுஞ்சாலைத்துறையினர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமலும் பணிகளை கிடப்பில் போட்டுவிட்டு சென்றதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த பகுதிகளில் பிரதான தொழிலாக வாழை, கரும்பு மற்றும் தோட்ட பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்து விற்பனைக்கு விவசாயிகள் சந்தைகளுக்கு கொண்டு செல்ல இந்த குடமுருட்டி ஆற்றின் வழியாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கிராம மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கும் மருத்துவம் மற்றும் ஏதேனும் அடிப்படை தேவைகளுக்கும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் இந்த பகுதி மக்கள் ஏறி இறங்கி செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு வருவதாகவும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள், முதியவர்கள் இந்த பாலத்தின் வழியாக ஏறி இறங்கி செல்லும் காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் குடமுருட்டி ஆற்றில் நீர்வரத்து இருக்கும் போது ஆற்றை கலந்ததும் ரேஷன் பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் ஆற்றில் நீர்வரத்து இருக்கும் பொழுது ஆற்றை கடக்க முடியாமல் இந்த கிராம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி 10 கிலோமீட்டர் தூரம்தான் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட பாலமானது பாதியில் கைவிடப்பட்டு பணிகளை நிறைவு செய்யாமல் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு அலட்சிய போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடி பணிநீக்க செய்ய வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல் உடனடியாக இந்த உயர் பாலத்தினை ஆய்வு மேற்கொண்டு பணிகளை பாதியில் கைவிட்ட பாலத்தினை முழுமையாக சீரமைக்க மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட பாலத்தில் முழுமையாக பணிகள் நிறைவேற பாதியில் கைவிடப்பட்ட பாலத்தின் முன்பு கோஷங்கள் அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தீனதயாளன். இந்த பாலம் போட்டு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷமா நாங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், எங்களுக்கா இருக்கட்டும், இல்ல அரிசி பருப்பு வாங்குறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க பாலத்துலதான் ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரியான ரோடு கிடையாது. முறையா அந்த பாலத்தையும் போட்டு கொடுக்கல. பாதி தூரம் போய் மேல ஏறி போக வேண்டியதா இருக்கு. தண்ணி போனாலும் பாதி தண்ணியில ஏறிதான் நாங்க அந்தண்ட போய் எங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சுட்டு வர வேண்டியதா இருக்குது. குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுல இருந்து வியாபாரத்துக்கு போறவங்க இங்க இருந்து ஒரு 40 பேராவது நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். வயசானவங்களா இருக்கட்டும், ரொம்ப உடம்பு சரியில்லைனாலும் இங்க இருந்து யாராச்சும் தூக்கி மேல விட வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க போக வேண்டியதா இருக்கு. தமிழக அரசு உடனடியா இந்த பாலத்தை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. நான் டெய்லியும் காலேஜ் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலத்துல பாதியோட நிக்குது, இன்னும் கட்டாம இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க கொண்டு ஏதாவது 1 நாள் கடை தெருவுக்கெல்லாம் அங்கதான் போற மாதிரி இருக்கும். சீக்கிரம் கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒத்தவீட்டுல இருந்து இந்த பாலம் புதுசா கட்ட வந்தாங்க. கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. பாதியிலேயே அந்த பாலம் நிக்குது. பாலத்துல இருந்து இங்க இருந்து வர்றவங்க நிறைய பேர், ரொம்ப பேர் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள போறாங்க. நிறைய பேர் இங்க இருந்து வியாபாரம் பண்ண போறாங்க. சொசைட்டிக்கு நிறைய பேர் போறாங்க. இங்க இருந்து மளிகை ஜாமான்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க இருந்து போறாங்க. இங்க இருந்து சுத்தி உள்ள கிராமம் ஒரு 5-6 கிராமம் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசிச்சு வர்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க போயிட்டு இருக்காங்க. பாதியிலேயே நிக்கிற பாலத்தை பயன்பாட்டில் கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.